எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு கடாயில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் குழம்புக்காக எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தில் பாதி போட்டுக்கோங்க. அதே மாதிரி பூண்டு, தக்காளி இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகு, சீரகம் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு குழம்பு ஃப்ளேவர்டாக கிடைக்கும். இப்போது மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் லைட்டாக வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம், வரமிளகாய், கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். நாம் மீதி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாம். வதங்கின பிறகு அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்ப ரெடி பண்ணிக்கோங்க. குழம்ப நல்லா கொதிக்க வைங்க. இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் இல்லாமல் எப்படி அப்பளம் பொரிக்கிறதுன்னு சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.